இதுக்கு மட்டும்தான் தேவைப்படுற விஷயங்களே இதுக்கும் தண்டனை. வாய் ஆசைப்பட்டதுக்கு வயிற்றுக்கு தண்டனை. சாப்பிட்றதெல்லாம் இது வரைக்கும் தான். அது கோதுமை அல்வா வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாக்கை தாண்டுற வரைக்கும் தான். நாக்கை தாண்டி போச்சுன்னா அதுக்கு கீழே ஒரே உருவம் தான் பேர். திருட்டுத்தனமாக போய் அவங்கள்ட்ட இருந்து மண் எடுத்துட கூடாது. கிரகணம்னா திருடுறது, சங்கிரகணம்னா சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்றது. முன்னோர் வழிபாடு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க பண்ணிப்பாங்க, அது பக்கத்து வீட்டுக்கு போகாது. இதையும் தாண்டி நான் உட்காந்து தனியாக நான் மெடிடேஷன் பண்ணுறேன். பள்ளி பார்த்தா சில பேருக்கு பயமாக இருக்குது. ஆனால் பள்ளி இல்லைன்னா வீடு சுத்தமாக இருக்காது. அதாவது நம்ம இருக்கிற இடம் நல்ல இடமா இருக்கணுன்றது அர்த்தம். அது எந்த இடத்துல வசிக்கிறோமோ, எந்த இடத்துல வாழறோமோ அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அதாவது பால் வாங்க பாத்திரம் கலசத்தை அங்கேருந்து தூக்கின்னு வந்தாங்க, நாளைக்கு காலையில் எங்கேருந்து தூக்கின்னு போகும்போது அங்கேருந்து வந்த மாதிரி இருக்காது, வெயிட்டாக இருக்கும். அது எடை போட்டு பார்த்தீங்கன்னா இருக்காது. தூக்குறவங்களுக்கு தான் தெரியும் உட்காராரா அழுத்துறாராங்கிற விஷயம். தூக்கின்னு போகிறவங்களுக்கு தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அதே குடம் தான், அதே வெயிட்டு, அதே தேங்காய் எல்லாம் அதே தான். ஆனால் நேற்றுக்கு சாயந்தரம் அங்கேருந்து வரும்போது இருந்ததுக்கும் நாளைக்கு காலையில் எங்கேருந்து போகும்போதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். சண்டித்தனம் பண்ணுற பிள்ளையார் மாற்றிட்டோம்னா நாமளும் கஷ்டப்படும். இந்த பிள்ளையார் கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரு, நம்ம என்றைக்காவது அவர் போய் கண்ணை திறந்து பார்த்தோமா அப்படின்னு. நீ என்றைக்கு வந்து என்ன பார்த்தேன், எப்போ கும்பாபிஷேகத்தை நீ பார்த்து அவ்வளோதானே, இப்போ என்ன வந்திருக்குன்னு அவர் கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் எவ்வளோ உயிரினங்களுக்கு எல்லாம் வந்து வீடு கட்டுதா, ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கு போதா, நகை வாங்கி போட்டுக்கு போதா, விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றதோ ஒன்றுமே கிடையாது. எல்லா மிருகங்களும் ஏதோ அது கிடைக்கிறத சாப்பிடுது. குளிரோ வெயிலோ அது மாட்டை சுற்றின்னு இருக்கு, வாழுது, சாவுது, போயின்னு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், அதேமாதிரி சக்தியில் புள்ளி எடுத்துட்டிங்கன்னா சகதின்னு மாறிடும், சேராயிடும், சேர மாட்டோம். அப்போ கடவுளுங்கிறது வந்து என்ன பெருசாக இல்லை புள்ளியாக இருப்பார், இல்லை நம்மளை தூக்கி ஒரு தொக்கியாக இருப்பார். அப்போ நம்ம இதெல்லாம் ஆரோக்கியம் போய் கடையில் போய் ஒரு 5000 ரூபாய்க்கு ஆரோக்கியம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி பிறந்துன்னு வரோம், எப்படி வளர்ந்துன்னு வரோம், என்ன சாப்பிட்றோம், எதை வேணாலும் சாப்பிட்லாம், நேரத்துக்கு சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும். கோமாதா ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டு போயிட்டாலே எல்லா தெய்வங்களும் அந்த இடத்துல வந்துடுது அப்படிங்கிறது சாநித்தியமாகிடும் அப்படிங்கிறதும் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நம்ம பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய உண்மை. அதன் பிரகாரம் கோ பூஜை பண்ணி அந்த கோமாதாவை கோயிலுக்குள்ளே அழைச்சி அங்கே அந்த கோமாதாவுக்கு ஆகாரம் நைவேத்தியம் கொடுத்து பூஜை பண்ணது கோ வழிபாடு, கோமாதா வழிபாடு. இதெல்லாம் வந்து நேற்றுக்கு காலையில் நடந்தது. முதல்ல கணபதி ஹோமம் நடந்தது, தடைகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது நவக்கிரகம் பண்ணாங்க, இந்த நேரமும் நாளும் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக. மூணாவதாக நடந்தது மகாலட்சுமி ஹோமம், பொருளாதாரம் குறைவில்லாமல் கிடைக்கணும், எல்லாருக்குமே எல்லா செல்வமும் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த இடத்துல செல்வம் பொருள் அப்படின்னு சொன்னால் பணம் காசுன்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அது செல்வம். ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி கிடச்சா அதுதான் செல்வம். அப்போ 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்தா பிரயோஜனப்படாது. அதே மாதிரி ரொம்ப பசியில் இருக்கோம்னா நாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்கணும், அதுதான் செல்வம். குளிக்கணும்னு ஆசைப்பட்றோமா, குளிக்கிறதுக்கு ஒரு இடமும் தண்ணியும் கிடச்சிதுன்னா அது செல்வம். தூங்கணும்னு ஆசைப்பட்றோமா, அதுக்கு நேரமும் அதுக்கு ஒரு இடமும் கிடச்சிதுன்னா அது செல்வம். இதுமாரி நம்ம காலையில் எழுந்திருந்ததுலேருந்து திருப்பி நைட்டு படுத்து தூங்குற வரைக்கும் நமக்கு அன்றாட வாழ்வேலையோ இல்லை விசேஷ நாட்கள்லையோ என்னென்னலாம் தேவைப்படுதோ, தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் தேவைப்படுற நேரத்தில் தேவையான அளவு கிடச்சிதுன்னா அதுதான் செல்வம். பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கணும், பொட்டி பொட்டியாக நகை வச்சுருக்கணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் செல்வம் கிடையாது. அதனால் இப்போ இங்கே செல்வம்ன்றதான் வந்து பொருள்னால் எல்லாமே பொருள் தான். காசுக்கும் அதான் பேர், கடையில் வாங்கின மளிகை சாமானுக்கு அதான் பேர், அப்ளையன்சஸ் போய் வாங்கினா அதுக்கும் பொருள் தான் பேர். ஆனால் நமக்கு எந்தெந்த நேரத்துக்கு எது தேவையோ அதெல்லாம் கிடைக்கணும்னா இப்போ இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம்னா பொருளாதாரம் வேண்டி. பொருளாதாரம்னா பணம் மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்னலாம் தேவையோ எப்பப்போ தேவையோ, தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத பொருள் கிடைக்கக்கூடாது. எது எப்போ தேவையோ அந்த அளவு கிடச்சிதுன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அதுக்காக பண்ணது மகாலட்சுமி ஹோமம். அதனை தொடர்ந்து கோமாதா வழிபாடு இதெல்லாம் காலையில் நடந்தது. நேற்றுக்கு சாயந்தரம் தான் அந்த கும்பாபிஷேகத்தோட பூர்வாங்க நிகழ்ச்சிகள் நடந்தது. பூர்வ அங்கம்னா ஒரு பிரதானமான விஷயத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பூர்வ அங்கம் முன்மாதிரி, முன்னோட்டமான செயல்பாடு அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்ல என்ன பண்ணாங்கன்னா பிரவேச பலி. ஊரில் என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு பழைய கிராமத்தில் வந்து ஒரு விழா நடக்குது, திருவிழா நடக்குது, வருஷாந்திர திருவிழா நடக்குதுன்னா அதை எதிர்க்கிறதுக்குன்னு 2 பேர் இருப்பாங்க. என்ன பண்ணாலும் அதில் வந்து குறை சொல்கிறது, இல்லைனா எப்படி நடத்துகிற பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இல்லை, இப்போ இல்லை, புராண காலத்துலேருந்து இது இருந்துருக்கு. அப்போ எதிர்க்கிறதுக்கு 2 பேர் இருந்துதான் இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் பலமே. அவங்க எதிர்க்கலைன்னா நம்ம இருக்கிறவங்க ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா ஏதாவது ஒரு
பத்திரிக்கை அடித்து விழா பண்ணும்போது முதல் பத்திரிக்கை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துரும். இப்போ நீ தான் பொறுப்பு, நீ தான் முன்னாடி நின்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை மரியாதை பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறது கிராமத்து சம்பிரதாயம். திருநங்கையிலே சாவி கொடுக்குற மாதிரி. அப்போ என்ன ஆகுன்னா, அவங்க அவங்களால பிரச்சனை பண்ண முடியாது, பிரச்சனை பண்ணுறவங்களே விட மாட்டாங்க, வந்து பார்த்துருவாங்க, சுற்றி நின்று பார்த்துட்டு அந்த திருவிழா நல்லபடியாக நடக்கிறதுக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி இந்த பூமியில் எல்லா ஜீவராசிகளும் வசிக்கிறதுக்கான இடம் இது. எல்லா ஜீவராசிகள்னு சொல்லும்போது 84 லட்சம் வெரைட்டி இருக்குது. மொத்தம் எவ்வளோ இருக்குது? 84 லட்சம் வகை. அதில் மனித இனம்ங்கிறது ஒன்று தான். நாமளே இங்கே 120 கோடி பேர் இருக்கோம். இப்போ மிச்சம் இருக்குது 84 லட்சத்தில் ஒன்று தான் நம்ம வர்க்கம். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அவ்வளோ உயிரினங்கள் இருக்குது. நம்ம பார்க்குறது கொஞ்சம்தான். மலை வாழ் இருக்குது, கடலுக்குள்ளே வாழறதுலாம் போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியாது. அப்போ எல்லா ஜீவராசிகளையும் தாண்டி பூத பிரேத பிசாஜம், பிரம்ம ராட்சசம், யக்ஷம், யமதூதம், சாகினி, டாகினி, காளினி, அந்த மாதிரி, அதாவது இதெல்லாம் துர்தெய்வங்கள்னு சொல்ல முடியாது, உக்கிரமான தெய்வங்கள். அதுக்குன்னு ஒரு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு தெய்வங்கள்லாம் இந்த பூமியில் இருந்துகிட்ருக்கும். அதாவது எங்கே இருந்துகிட்ருக்குன்னா, வாழாத இடத்துல இப்போ ஒரு விவசாய நிலத்தில் எதிர்பார்க்க முடியாது. கரம்பாக கிடக்கிற பூமி, இந்த இடத்துல நம்ம எந்த விதமான கட்டுமானமும் நடக்கலை, இப்போ தான் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் அங்கே போய் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், ஒரு வீடு ரொம்ப நாளாக பூட்டி கிடக்குன்னா அது பாழ் அடைஞ்ச வீடு தான், பாழ் அடைஞ்ச வீடு, இல்லை பேய் பூந்த வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு இடம் கரம்பாகவே இருக்குன்னா அங்கே இவங்களாம் வசிச்சுன்னு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா, அவங்கள ஒருத்தராக கூப்பிடுவோம், ஒரு திசையில் இருக்கவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான பலியெலாம் கொடுத்து, இதான் உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டோம், இந்த திசையில் நீங்கள் உட்காந்துட்டு இங்கேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு போயிடு, இங்கே நடக்க போகுது, அங்கேருந்து இந்த பக்கம் யாரும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி, இப்போ கிழக்குன்னா கிழக்கில் அவங்களெல்லாம் அனுப்பிட்டு அங்கே இந்திரனை கூப்பிட்டு உட்கார வச்சுப்போம். இது உன்னோட திசைப்பா, இந்த இடத்துல இங்கே யாகம் நடத்த போகிறோம், நீங்கள் இந்த திசையில் இருந்து இந்த கோயிலையும் இந்த யாகத்தையும் பார்த்துக்குங்கோ அப்படின்னு சொல்லி 8 திக்குலேயும் நேற்றுக்கு பலி போட்டாங்க இல்லையா, அதுக்கு பேர் பிரவேச பலி. பேர் இந்திராதி 8 திக்குலேயும் இருக்கக்கூடியவங்களை எல்லாரையும் அந்த இடத்த விட்டு அனுப்பிட்டு, அந்த இடத்துக்குரிய யார் பொறுப்பாளியோ அவங்கள கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு மரியாதை பண்ணி நீங்கள் இதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு பேர் பிரவேச பலி. இது எல்லைக்கட்டு அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொன்னோம்னா ஒரு எல்லையை நாம் கட்டுறது. கட்டி முடித்த பிற்பாடு வாஸ்து சாந்தின்னு பண்ணாங்க. ஒரு பெருசாக ஒரு கோலம் மாதிரி போட்டு அதை பூஜை பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க. வாஸ்து அப்படின்னா, வாஸ்துனா இடம்னு பேர், வாஸ்துனா பூமிக்கு வாஸ்துன்னு பேர். அந்த கீழே நம்ம மேலே தான் சுத்தம் பண்ணுறோம், கீழே நிறைய இருக்குது. கீழே பாதாள லோகம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு கீழே இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களெல்லாம் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்த நம்ம ஆக்குபை பண்ண போகிறோன்னா இந்த இடத்துக்குள்ளே ஒரு பாதுகாப்பு பண்ணணும். அப்போ என்ன, வாஸ்து பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிட்டு, அதுதான் இப்போ நீங்கள் சதுரமாக பார்த்த கோலம் இருக்கு இல்லையா, அந்த கோலம் தான் மொத்தம் நம்ம பரப்பளவு. பூமின்னா பரப்பளவுனா மொத்தம் இல்லை, எந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோமோ அந்த இடத்தோட பரப்பளவுனா அதை 53 பார்ட்டாக பிரித்து வச்சுட்டு, நடுவில் வாஸ்து பிரம்மாவும் அவருடைய குடும்பம் ப்ளஸ் அவருடைய பரிவாரங்களை ஃபுல்லாக ஆவாகனம் பண்ணிவிட்டு, இதுக்கு கீழே உள்ள விஷயங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு மேலே எதுவும் எழும்பாமல் பார்த்துங்க. அப்போ அந்த பூமி ஒரு கோபமாகவோ ஒரு சாபமாகவோ இருக்குன்னா அதை அமைதிப்படுத்தல், அது சாந்திப்படுத்துறது, அதுக்கு பேர் வாஸ்து சாந்தி அப்படிங்கிற விஷயம் நடந்தது. பிரவேச பலி முடிஞ்சது, வாஸ்து சாந்தி நடந்தது. அப்புறமா நம்ம கல்யாணங்கள்லையோ இல்லை வீட்டில் கோயிலில் திருவிழாவோ இல்லை கும்பாபிஷேகமோ எதுவாக இருந்தாலுமே ஒரு பழக்கம் உண்டு. நம்ம இந்து தர்மத்தில் முளைப்பாரி வைக்கிறது இல்லையா. ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம்னா நவதானியத்தை ஊற வச்சு மண்ணில் போட்டு முளைக்க வச்சு பார்த்தோம்னா அது எப்படி முளைக்குதோ அது மாதிரி இந்த விழாக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான சம்பிரதாயம். அதுக்கு பேர் இங்கே சம்ஸ்கிருதத்தில் அங்குரார்ப்பணம். அங்குரம்னா விதை, அதை பூமியில் போட்டு முளைக்க வைக்கிறதுக்கு பேர் அங்குரார்ப்பணம்னு பேர். பூமியில் போடுறதுக்கு முன்னாடி பூமாதேவிக்கிட்ட அனுமதி வாங்கணும். திருட்டுத்தனமாக போய் அவங்கள்ட்ட இந்த மண் எடுத்துடக்கூடாது. கிரகணம்னா திருடுறது, கிரகணம்னா திருடுறது, சங்கிரகணம்னா சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்றது. அப்போ என்ன பண்ணோம், பூமாதேவியை வழிபட்டு படம் போட்டுட்டு அவங்கள்ட்ட வழி பண்ணி இது மாதிரி நாங்கள் ஒரு கும்பாபிஷேகம் நடத்த போகிறோம், அதில் அங்குரார்ப்பணம் பண்ணுறதுக்காக உங்களுடைய நீங்கள் தேவைப்படுறீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணி வயிறு பகுதியிலேருந்து மண்ணை வெட்டி எடுத்து அப்புறமா அதை பிரகாரமாக வளமாக இந்த இடத்துல கொண்டு வச்சு
பாலிகையை போட்டு பூஜை பண்ணுறதுக்கு. அதுக்கு பேர் ரெண்டு ரெண்டு ஒன்றா இருக்கும். மிருத் சங்கரகணம் அங்கே பண்ணுறது, இந்த இடத்துல பண்ணது அங்குரார்ப்பணம். இது ரெண்டும் முடிஞ்ச பிற்பாடு காப்பு கட்டுதல், ரக்ஷாபந்தனம் அப்படிங்கிற நிகழ்வு நடந்தது. ரக்ஷாபந்தனம் முடிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து பிள்ளையார் இங்கே வரப்போகிறார். முதல்ல வந்து கோயிலுக்கு இன்னும் வரல, இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து இங்கேருந்து அங்கே போகிறார். ஆனால் அடுத்த கும்பாபிஷேகம் போய் என்ன பண்ணுவார்னா, கலசத்தை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே இருக்கிற பிள்ளையாரை கலசத்தில் ஆவாகனம் பண்ணி அதை வளமாக கொண்டு வந்து அந்த ஆலயத்துலேருந்து யாகாலயத்தில் கொண்டு வந்து வச்சு இங்கே ஒரு 3 நாள் அவருக்கு வழிபாடு பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து கொண்டு போய் அங்கே சேர்க்கறது அடுத்த கும்பாபிஷேகத்தில் நடக்கும். இப்போ இந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது கோயில் புதுசு அப்படிங்கிறதுனால உள்ள விநாயகர் கிடையாது, இப்போ தான் நம்ம புதுசாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா, கலசத்தை மட்டும் அங்கே வச்சு மந்திரபூர்வமாக கொண்டு வந்தாங்க. வித்யாதேகம்னு சொல்லுவாங்க, மந்திரமயமான சரீரம். அப்போ மந்திரத்துக்கு ஏதாவது ஒரு பவர் வருமானா இருக்கும். இப்போ இந்த காற்றுக்குள்ளே வந்து நம்ம என்ன சேர்க்குறோமோ அதில் அதிர்வலைகள் வைப்ரேஷன் வருது இல்லையா. நம்ம சொல்கிற மந்திரங்கிறது வந்து ஒரு எழுத்துக்கும் ஒரு விதமான அதிர்வலைகள் வெளிப்படும். நான் இப்போ பேசுகிறேன்னா, நான் பேசுகிறது வந்து ஒரு சவுண்ட்ஸ் வந்து சவுண்டு நாம் சொல்கிறது வந்து அதிர்வலைகளாக மாறி உங்கள் காதில் விழும்போது தான் அது உங்களுக்கு அர்த்தம் புரியுது. ஒரு எழுத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, ஒரு வார்த்தைக்கு அந்த வைப்ரேஷன். அதே மாதிரி மந்திரமும் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்துக்கும் அந்த தனித்தனி வைப்ரேஷன் இருக்கும். அதை இந்தந்த எழுத்துக்கெல்லாம் கூப்பிட்டுனா இப்போ நவரத்ன மாலை போட்டுக்கும். ஒன்று பச்சையாக இருக்கும், ஒன்று சிவப்பாக இருக்கும், நீளமாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், கருப்பாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கூட்டி ஒரு மாலையாக போடுறோம். எப்படியும் ஒரு நவரத்ன மணிகள்லாம் சேர்த்தா ஒரு மாலையாகுதோ அந்த மாதிரி தேவையான எழுத்துக்கள்லாம் சேர்த்து வச்சு கூட்டி வார்த்தையாக சொல்கிறதுக்கு பேர் மந்திரம். அப்போ அந்த மந்திரம், அதை மந்திரமாக நாம் சொல்லும்போது இந்த இடத்துல என்ன, இப்போ பிள்ளையார் வரணும்னா பிள்ளையாருக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கா, அந்த மந்திரத்தை சொன்னால் அவர் வருவார். அவரோட இப்போ ஒரு ஃபோன் நம்பர் நமக்கு வச்சுருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை டயல் பண்ணால் அவங்களுக்கு ரிங்க் ஆகுது இல்லையா. இப்போ நமக்கு என்ன தொடர்பு இருக்குது, எதுவும் கிடையாது, வெறும் காற்று தான் இருக்குது. அதே மாதிரி அந்த மந்திரங்களுமே அப்படி தான், ஒரு குறியீடு. இந்த தெய்வத்துக்கு வேணுமா இந்த விதமான மந்திரங்கள் வரணும் அப்படி இந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கிற விஷயங்களை நாம் அந்த இடத்துல அப்போஸ் பண்ணி அந்த கலசத்தில் வந்து ஒரு மேலே தேங்காய் இருக்கா, அதுதான் தலை, கழுத்து, மார்பு, இடுப்பு, காலு, கயிறு என்னென்ன உண்டோ மொத்த உருவமே அதில் கொண்டு வந்து அதை மந்திரமயமாக மாற்றி அதை அங்கே வச்சு பூஜனை பண்ணி அவர் இங்கே வரத்துக்கு முன்னால் அவர் இப்போ சாதாரணமாக என்ன பண்ணார், யாராவது பெரிய மனுஷனை கூப்பிட்ருக்கோன்னா அவருடைய பரிவாரம்லாம் முன்னாடியே வந்து நிற்கும் ரெடியாக, ஐயா வரார் தலைவர் வரான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இங்கே பரிவாரம் 4 துவாரம், 4 துவாரத்துலேயும் தேவதைகள் இருக்கா, சுற்றி 27 கலசம் வச்சுருக்கு. ஒரு யாகசாலைக்கும் இங்கே 27 பேர் அவங்களோட பரிவாரமாக இருக்காங்க. அவங்க எல்லோரும் வந்து அட்டென்ஷன்லாம் வந்து நின்றுடுவாங்க. வந்து நின்றுட்டு கீழே மேடை கட்டி வச்சுருக்கோம். அந்த மேடத்தையும் நம்ம பஞ்சாசன வேதிக்கையாக போடுவோம். இப்போ வந்து சாதாரணமாக வச்சுருக்கோம். பெரிய பெரிய கோயில் கும்பாபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா 5 விதமான ஆசனத்தை போட்டிருப்பாங்க. அந்த 5 ஆசனத்தை வந்து மந்திரபூர்வமாக பூஜை பண்ணிவிடுவோம். பூஜை பண்ணி இடத்த ஸ்டடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், பிள்ளையார் இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு அவருடைய ஆலயத்தில் கொண்டு போய் வச்சுருந்து அந்த கலசத்துக்குள்ளே அவரை மந்திரபூர்வமாக ஆவாகனம் பண்ணி வளமாக எடுத்துன்னு வந்து இங்கே உட்கார வச்சாச்சு. இங்கே உட்கார வச்சு இப்போ பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பூஜையை வந்து 4 காலமாக வச்சுருக்கோம். நேற்றுக்கு சாயந்தரம் ஒன்று, இன்றைக்கி காலையில், இன்றைக்கி சாயந்தரம், நாளைக்கு காலையில் ஒன்று, 4 காலம் வச்சுருக்கோம். எதுக்கு இது 4 காலமாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இவ்வளோலாம் இந்த பூஜைகளை ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்கு ஒரே நேரத்தில் 4 தடவை பண்ண முடியாது. ஒன்று, இந்த ஹோமகுண்டத்தில் பண்ணுற ஹோமத்தோட கவுண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஒரே நேரத்தில் மொத்தமாக பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோன்னா 4ஆக பிரிச்சுப்போம். இப்போ வந்து ஒரு 2500ன்னா ஒரு 10,000 கவுண்ட் ஹோமம் பண்ணணுன்னா ஒரே நேரத்தில் உட்காந்து பண்ண முடியாது. இப்போ காலை மாலைன்னு 4 தடவை வரும்போது 2500 மாறிடும். அதனால் அந்த ஹோமத்தோட விரிவாக்கம் அதிகமாகணுங்கிறதுக்காக இப்படி வச்சுருப்போம். இது வந்து மினிமைஸ்டு. இதுவே இன்னும் பெருசாக்கும் போது இப்போ விநாயகருக்கு 5 குண்டம் போடுவாங்க, 9 குண்டம் போடலாம், 17 குண்டம் போடலாம், 25 குண்டம் போடலாம், 33 குண்டம் போடலாம், 41 குண்டம் போடலாம், 49 குண்டம் போடலாம். இதோட எக்ஸ்டென்ஷன் பெருசாக போயினே இருக்கும். அப்போ என்னன்னா அதுக்கு தகுந்த இடம், ஆட்கள், பொருளாதாரம், இதே பிள்ளையார் தான், இதே விஷயந்தான். இதே மந்திரங்கள் என்ன பண்ணால் எல்லாரும் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல பண்ணுறதுக்கு பதிலாக 9 பேர் உட்காந்தா அதோட கவுண்ட் எவ்வளோ ஆகும், அந்த மாதிரி அதை கணக்கு பண்ணி பண்ணுறது. அது விஸ்தாரபட்சம். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது தான். இதில் தான் ஆரம்பம், இதுக்கு கீழே வராது. இப்போ இதெல்லாம் சரி, நம்ம இப்போ 4 காலம் இது மாதிரி ஹோமம் பண்ணுறோம், கலசத்தில் பூஜை பண்ணுறோம், எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுறோம். நாளை காலையில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம், எல்லோரும் பார்க்க போகிறாங்க, எல்லாம் சரி. இதனால் இது எப்படி நடக்குது,
அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கணும். சாதாரணமாக கரண்ட்டு தயார் பண்ணுறாங்க. எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா 2 தயார் பண்ணுறாங்க. ஒன்று அனல் மின்சாரம், இன்னொன்று புனல் மின்சாரம். ஒன்று தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க, இன்னொன்று நெருப்புலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க இல்லையா? இது இந்த விஞ்ஞானத்தோட வளர்ச்சி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேலே கலசத்தில் ஜலம் வச்சுருக்கோம். அதில் நம்ம மந்திரங்களை திரும்ப 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 சொல்லி அதில் உருவேற்றுறோம். அது வைப்ரேட்டடாக இருக்கும். உங்களுக்கு சாதாரணமாக இப்போ எல்லாமே விளையாட்டுத்தனமாக போச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ கலசத்தை அங்கேருந்து தூக்கின்னு வந்தாங்க, நாளைக்கு காலையில் எங்கேருந்து தூக்கின்னு போகும்போது அங்கேருந்து வந்த மாதிரி இருக்காது, வெயிட்டாக இருக்கும். அது எடை போட்டு பார்த்திங்கன்னா இருக்காது. தூக்குறவங்களுக்கு தான் தெரியும் அவர் உட்கார்றாரா அழுத்துறாராங்கிற விஷயம். தூக்கின்னு போகிறவங்களுக்கு தான் அதை ஃபீல் பண்ண முடியும். இதே குடம் தான், அதே வெயிட்டு, அதே தேங்காய், எல்லாம் அதே தான். ஆனால் நேற்றுக்கு சாயந்தரம் அங்கேருந்து வரும்போது இருந்ததுக்கும் நாளைக்கு காலையில் எங்கேருந்து போகும்போதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அதை தூக்கின்னு வரவங்களுக்கு தெரியும். அது மாதிரி இங்கே கரண்ட்லேயும் தண்ணியிலையும் நெருப்புலேயும் பவரை ஜென்ரேட் பண்ணுறோம். திரும்ப திரும்ப அதை ஜென்ரேட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தர்பகேரி போட்டிருக்காங்க. தர்பகேரி இங்கேருந்து யாகசாலையிலேருந்து நேராக பிள்ளையாருக்கு வரைக்கும் தர்பகேரி கனெக்ட் ஆகுது. அதான் நமக்கு ஒயர். இப்போ இங்கே ஜென்ரேட் பண்ண மின்சாரத்தை ஃபுல்லாக இங்கேருந்து நேராக கொண்டு போய் அங்கே சேர்த்துரும். அவர் ஃபுல் ஃபோர்ஸில் இருந்தார்னா நம்மளால் தூக்கின்னு போக முடியாது. கிட்டத்தட்ட 99% அவர் இங்கேருந்து மாற்றிடும். அங்கே வெறும் குடம் தான் இருக்கும். வெறும் குடம் இல்லை, அதுக்குண்டான பவர் இருக்கும். இதெல்லாம் நாம் ஜென்ரேட் பண்ணி பண்ணுற விஷயம் இல்லை. இதெல்லாம் காலங்காலமாக பரம்பரையாக எத்தனையோ 1000 வருஷமாக இருந்துருக்கிற விஷயத்த நம்ம இன்னி வரைக்கும் அதை பார்த்துன்னு வரோம், ஃபாலோ பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் சரியா. இந்த கும்பாபிஷேகத்தோட விளக்கம்னு பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணி போயிருக்காங்கன்னா நாடி சந்தானம் போட்டாச்சு. நாடி சந்தானம்னா தொடர்பு. இந்த குண்டத்துக்கும் இந்த ஹோமம் பண்ணுறவருக்கும் ஹோமகுண்டத்துக்கும் கலசத்துக்கும் கலசத்துலேருந்து நேராக உள்ளே இருக்க மூலஸ்தானத்தில் இருக்க மூர்த்திக்கும் தொடர்புகளை ஏற்படுத்துறதுக்கு பேர் நாடி சந்தானம். சொன்ன பிற்பாடு இப்போ அங்கே நம்ம வெறும் கல்லாக கொண்டு வச்சுருக்கோம் இல்லையா? பிள்ளையார் ஒரு கல்லாக கொண்டு வச்சாச்சு. இப்போ இவங்க முன்னாடி போகிற வரைக்கும் அது வெறும் கல். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்தை இந்த உலகத்தில் உள்ள 36 தத்துவத்தில் இந்த உலகம் ஃபுல்லாக அடங்கியிருக்குன்னா அந்த உலகத்தை 36 தத்துவமாக பிரித்து அந்த உடம்பு ஃபுல்லாக பூஜை பண்ணிட்டு வருவாங்க. பூஜை பண்ணிட்டு அதில் சிவன் விஷ்ணு பாகம் தனியாக, ருத்ர பாகம் தனியாக, பிரம்ம பாகம் தனியாக, அதை 3ஆக பிரித்து 3 தடவை பூஜை பண்ணுவாங்க. இங்கே பிரம்ம பாகத்துக்காக ஒரு தடவை, விஷ்ணு பாகத்துக்காக ஒரு தடவை, ருத்ர பாகத்துக்காக ஒரு தடவை, 3 தடவை 4 தடவை போய் நாடி சந்தானம் தத்துவார்ச்சனை ஸ்பர்சாகுதின்னு பத்திரிகையில் போட்டிருக்கோம். அந்த நிகழ்வு இப்போ நடந்துட்டுருக்கு. அப்போ இங்கே நம்ம இது வரைக்கும் ஜென்ரேட் பண்ண மின்சாரத்தை இந்த கடத்தி மூலியமாக கொண்டு போய் உள்ள பவரை நைட்டே சோர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. நாளைக்கு திரும்பி 4ஆம் காலம் பூஜை பண்ணிவிட்டு திருப்பி அதையும் அந்த கலசத்தில் சேர்த்து அதை எடுத்துகிட்டு போய் முதல்ல மேலே கும்பாபிஷேகம், கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது கும்பாபிஷேகம் ஒரு கணக்கு, கும்பத்தினால் அபிஷேகம் பண்ணுறது கும்பாபிஷேகம் 2 கணக்கு. மேலே பண்ணுறது கும்பத்துக்கு அபிஷேகம், அதனால் அது கும்பாபிஷேகம். கீழே கும்பத்தினால் அபிஷேகம் பண்ணுறது இது கும்பாபிஷேகம். இதெல்லாம் அந்த கும்பாபிஷேகத்தோட விளக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான். நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்த மாதிரி அவர் கணக்கு. பிள்ளையார் நாளைக்கு தான் காலைல 6 to 7:30 பிறக்க போகிறார் அப்படின்ற அர்த்தம். இந்த வார்த்தை எதுக்கு சொல்கிறேன்னா, கோயில் கட்டியாச்சு, முடிச்சாச்சு, கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றது கிடையாது. குழந்தை பொந்துருத்துங்க, இனிமேல் தானே வேலை ஆரம்பம். அதை பார்க்குறது, வளர்க்குறது, காப்பாற்றுறது, படிக்க வைக்கிறதுன்னு எவ்வளோ போராட்டம் இருக்கோ அவ்வளோ விஷயம் அவருக்கு செஞ்சாகணும். நாளைக்கு வெறும் தொடக்கம் மட்டுமே. பாடா கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு, எல்லோரும் வீட்டில் போய் படுத்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அது எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்குறது முக்கியம் இல்லை, தாளாட்டி சீராட்டி வளர்க்கணும். அப்போ தான் அது நல்ல பிள்ளையாக வளரும். அது நல்ல பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நல்லது. அது சண்டித்தனம் பண்ணுற பிள்ளையாக மாற்றிட்டோம்னா நாமளும் கஷ்டப்படும். இந்த பிள்ளையார் கண்ணை திறக்க மாட்டேங்கிறான்னு நம்ம என்றைக்காவது அவர் போய் கண்ணை திறந்து பார்த்தோமா அப்படின்னு, நீ என்றைக்கு என்னை பார்த்தேன், எப்போ கும்பாபிஷேகத்தினி பார்த்து அவ்வளோதானே, இப்போ என்ன வந்திருக்குன்னு அவர் கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணுன்னா, நாளைக்கு தான் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தையை நாம் எப்படி வளர்க்கணும், எப்படி அதை அன்போடு பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். இது வரைக்கும் ஒரு சாப்டர். அடுத்தது இப்போ நம்ம கோயில்னால் என்ன, வழிபாடுனா என்ன, எதுக்கு கோயிலுக்கு போகிறோம், எதுக்கு வழிபடணும், அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு. ஆனால் ஒரு மிஷின் மாதிரி நம்ம எழுந்துக்கிறோம், போகிறோம், சாமி கும்பிட்றோம், வரோம், எல்லாம் பண்ணிட்டு வரோம் இல்லையா? எல்லார் வீட்லேயும் பூஜை ரூம் இருக்குது. சின்னதாக இருக்கோ பெருசாக இருக்கோ, படம் வச்சுருக்காங்களோ சிலை வச்சுருக்காங்களோ, எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பூஜை அறைன்னு இருக்குது. ஏதோ ஒரு பூஜைக்கு நேரம் சின்னதாக பண்ணுறாங்களோ, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இல்லை நான் மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிட்றவனும் இருக்காங்க.
எப்படி இருந்தாலும் ஒரு வீட்லேயும் ஒரு பூஜை ரூம் இருக்குது, சாமி கும்பிட போகிறாங்க. இப்போ இந்த நகரில் பார்த்திங்கன்னா எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீட்லேயும் சாமி ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கோயில் எதுக்குன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? நாங்கள் தான் சாமி வீட்டிலே கும்பிட்ருவோம் இல்லை, அப்போ நாங்கள் எதுக்கு கோயிலுக்கு போனோம்? கோயிலில் போய் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லையே, கோயில் இங்கேருந்து எதுக்காக வந்தது அப்படின்னு அடுத்த கேள்வி. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்க ஆரம்பித்தாதான் நமக்கு தெளிவு கிடைக்கும். நாம் என்ன செய்கிறோங்கிற சுய உணர்வு நமக்கு வரும். இல்லை ஏதோ எல்லோரும் செஞ்சாங்க நானும் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஈடடிச்சாங்க படிக்கிற மாதிரி அடிச்சுன்னு போகக்கூடாது. அப்போ நம்ம இதை பற்றி யோசிக்கணும். அப்போ என்னென்னா, இப்போ ஏற்கனவே சொன்னேன் 84 லட்சம் வெரைட்டி இருக்குதுன்னு சொன்னோம். மொத்தம் இந்த உலகம் ஃபுல்லாக 84 லட்சம் வெரைட்டி ஜீவராசிகள் வாழுறாங்கன்னா நம்ம அதில் ஒன்று தான். இப்போ நமக்கு வந்து கடவுள் வந்து கையை காலை கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் கை கால் கொடுத்தாலும் 5ஆவதாக ஒரு 6ஆவதாக ஒரு அறிவு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் எவ்வளோ உயிரினங்களுக்கு எல்லாம் வந்து வீடு கட்டுதா, ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கு போதா, நகை வாங்கி போட்டுக்கு போதா, விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றதோ ஒன்றுமே கிடையாது. எல்லா மிருகங்களும் ஏதோ அது கிடைக்கிறத சாப்பிடுது, குளிரோ வெயிலோ அது மாட்ட சுற்றின்னு இருக்கு, வாழுது, சாவுது, போயின்னு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு மேலே வந்து நமக்கு தேவைகள்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம வளர்க்குற பிராணிகளுக்கும் தேவையானதை நம்ம பார்த்து செய்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நம்மளுக்கு 6ஆவது அறிவாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ என்னன்னு கேட்டால், அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா விதமான உயிரினங்களுக்கும் வழிபடுறதுக்கு ஒரு இடம் வேணும். நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம குடும்பத்து வரைக்கும் தான், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடையாது. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிள்ளையார் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன் ஒருத்தர் வாங்கி வச்சா பத்தாதான்னா அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க கும்பிடுவாங்க. முன்னோர் வழிபாடு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க பண்ணிப்பாங்க. அது பக்கத்து வீட்டுக்கு போகாது இல்லையா? இதையும் தாண்டி நான் உட்காந்து தனியாக நான் மெடிடேஷன் பண்ணுறேன், நான் தனியாக ஏதோ சேன் பண்ணுறேன், பாராயணம் பண்ணுறேன்னா அது அவங்களுக்கு மட்டும். ஒரு புருஷன் பண்ணாருன்னா அவங்களுக்கு தான், பொண்டாட்டி கிடையாது. பொண்டாட்டி பண்ணால் புருஷனுக்கு கிடையாது. அது மாதிரி ஒரு ட்ராக் இருக்குது. ஏன்னா நம்ம தனியாக தான் பிறந்தோம், தனியாக தான் போகிறோம், தனியாக தான் வாழறோம். நம்ம போகிறதுக்கான வழியை நாம் தேர்ந்தெடுத்து கரெக்டாக நம்ம அந்த ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழி. அப்போ இந்த ஆலயங்கிறது எதுக்கு வந்ததுன்னா, எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னா அதன் பொருட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். உங்களுக்கு வீடு இருக்குது, நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அவங்களாம் எங்கே போவாங்க? அவங்களாம் வந்து வழிபடணும். அவங்களாம் எப்போ வருவாங்கன்னா எல்லாம் வந்து போவாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் வருவாங்க, வழிபடுவாங்க, போவாங்க. அப்போ நாமும் கோயிலுக்கு போனால் என்ன பண்ணோம், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற வார்த்தையில் வந்து மனுஷால் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தினாலையும் இந்த பூலோகத்தில் அந்த பூமிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நம்ம வீட்டில் பல்லி இருக்குது. பல்லி பார்த்தா சில பேருக்கு பயமாக இருக்குது. ஆனால் பல்லி இல்லைன்னா வீடு சுத்தமாக இருக்காது. உண்மை தானே? ஒரு நாளைக்கு ஒரு பல்லி குறைஞ்சபட்சம் ஒரு 100 பூச்சியை சாப்பிடும். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய 100 பூச்சியை பல்லி சாப்பிடும். இல்லைன்னா நீங்கள் படுத்து தூங்கும்போது உங்கள் மூக்கில் போகும், காதில் போகும், கண்ணில் போகும், வாயில் போகும். அப்போ அந்த பல்லி நம்மளை வந்து அதை காப்பாற்றுது. என்ன, இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு உயிரினமும் வந்து இந்த பூமியில் வாழறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது காரணத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கு. அப்போ எல்லா உயிரினங்களும் வாழ்ந்தால் மட்டும்தான் மனுஷன் சந்தோஷமாக வாழ முடியும். இதுதான் அடிப்படை. எல்லா உயிரினங்களுமே வந்து அதுக்கு என்னென்ன சந்தோஷமாக வாழணுமோ அது வாழ்ந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்தில் வந்து குப்பை கார்த்தின்னு ஒன்று பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரணி தீபம், பெரிய கார்த்திகை, அடுத்தது குப்பை கார்த்திகைன்னு ஒன்று பண்ணுவாங்க. அது என்னென்னா, நம்ம வீடுகளில் வந்து பெரிய வீடு, பின்னாடி தோட்டம் பெருசாக இருக்கும். அந்த தோட்டத்தில் டெய்லி பெருக்க மாட்டாங்க. அது காஞ்ச இலையெல்லாம் விழுந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பெருக்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாம்பு அதுக்கு கீழே வாழும். அந்த இலைச்சருவிக்குள்ளே மழை வெயில் படாமல் அது வாழ்ந்துட்டுருக்கும். என்ன, இவங்க வந்து பெருக்க போகும்போது ஒரு சர சவுண்டு கேட்டாலும் அது போயிடும். அதுக்கெல்லாம் வாழணுங்கிறதுக்காக விட்டு வைப்பாங்க. டெய்லி சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அது எல்லாமே வாழணும், அதுக்கெல்லாம் நல்லா இருக்கணும் தான் அந்த குப்பையில் கொண்டு தீபத்தை வைக்கிறது. அங்கே என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழுதோ அதெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பரோபகாரமாக தான் நம்மளுடைய இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா, வாசல்லேருந்து கோலம் போகிறதுலேருந்து ஆரம்பித்து அணில்லாம் சாப்பிடும், எறும்பு சாப்பிடும், அரிசி மாவில். இப்போ நீ கல் மாலை போட்டு பாயசம் வச்சு கொள்கிறோம், அதை அப்படி கூடாது. அரிசி மாவில் கோலம் போட்டிங்கன்னா அணில் வந்து சாப்பிடும், கோழி சாப்பிடும், மீன் எறும்பு வந்து சாப்பிடும். அப்படி ஏதோ ஒரு உயிரினம் சாப்பிடும். காக்காய்க்கு சாதவை, ஆடு மாடு வளர்க்குறது, நாயை வளர்க்குறது, பூனையை வளர்க்குறது, அதுகளுக்கு கொடுக்கறது, மேலே பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, என்னென்ன உண்டோ அவ்வளோவுக்கு நம்மளால் செய்ய சொல்லியிருக்காங்க. சில பேர் செய்கிறாங்க, பல பேர் செய்கிறதில்லை. இப்போ காரணம் என்ன, ஏன் அதை செய்கிறோன்னு நமக்கு தெரியல. அப்போ
இந்த எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வேண்டுறதுக்காக இந்த கோயில். இந்த கோயிலுக்கு வந்து 2 பேர் இருக்குது. ஒன்று கோயில்னு ஒரு பேர், ஆலயம்னு ஒரு பேர். ஆலயம்னா என்ன, கோயில்னா என்ன நம்ம யோசிக்கணும். அப்படின்னா ஆன்மாக்கள்னு அர்த்தம். நம்ம தான் உயிரோடு இருக்க மனிதர்கள், ஆன்மாக்களுக்கு ஆன்னு பேர். லயம்னா ஒன்று கூடுறது. இப்போ வந்து நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு நமக்கு பிறந்த நாள்னு போகிறோமோ இல்லை அவருக்கு பிறந்த நாள்னு போகிறோமோ, ஏதோ ஒன்று அப்படி தான் போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு 10 பேர் 100 பேர் இருக்கும்போது அந்த 100 பேரோட சிந்தனையிலையும் பிள்ளையார் மட்டும்தான் இருக்கணும். அங்கே போய் ஊர்கதை, டிவி கதை, நாடக கதை, குடும்ப கதையெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா அப்படி பேசுனா நீங்கள் அங்கே போகிறது வேஸ்ட்டு. எதுக்காக நம்ம அங்கே போகிறோமோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகாது. தேட்டரில் போய் உட்காந்து பேசுவீங்களா? அப்போ மட்டும் பேசாமல் படம் பார்ப்போம். இங்கே வந்து பேசினே இருப்போம்னா அதில் பலன் கிடையாது. நீங்கள் அங்கே பேசினாலும் நஷ்டம் இல்லை, ஆனால் இங்கே பேசுனா நஷ்டமாகும். பேசக்கூடாது. இங்கே கூட நிறைய வந்து மந்திரமே கொடுத்துட்டுருக்கோம். நிறைய நம்ம பேசலைன்னா கதை பேசுகிறது யார் வேணாலும் பேசுவாங்க, கேட்டு போகலாம். ஆனால் அதை கேட்க முடியாது. அதை நமக்கு புரிஞ்சாலும் புரியலைன்னாலும் வேலை கொடுக்கும். கரண்ட்டு கம்பியில் கரண்ட்டு போகுது, அதில் போகுதுன்னு போகலைன்னு தெரிஞ்சு தொட்டாலும் அடிக்கும், தெரியாமல் தொட்டாலும் அடிக்கும் இல்லையா? இவன் தெரியாமல் தொட்டுட்டான்பா, அவனை நம்ம அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒதுக்கி நிற்காது. அது வேலையை அது செய்யும். அதுங்கிற மாதிரி நம்ம அந்த வைப்ரேஷனை நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்மளை எரியாமல் அது உள்ளே போய்டும், ஒரு மனமாற்றத்தை நமக்கு கொடுக்கும். ஆனால் இப்போ நம்ம கோயில் போகிறது, ஆலயம் அப்படின்னா ஆன்மாக்கள் எல்லா ஆன்மாவும் அந்த இடத்துல நிற்கணும். நின்றுட்டு ஒரே நேர்கோட்டுக்கு எல்லாம் வரணும். இப்போது கடவுள் உள்ளே இருக்கார், நமக்குள்ளே இருக்கார். கடவுள் உள்ளே தான் இருக்கார், வெளியில் தேட வேண்டாம். என்ன எப்படி இருக்கார்? காற்றா இருக்கார். ஒரு சாதாரணமாக ஒரு பலூனில் ஃபுல்லாக காற்று ஊதி ஒரு ஊசி எடுத்து குத்துறீங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் அந்த பலூனில் ஊதுனாலும் நிற்காது. ஆனால் கடவுள் நம்மளுக்கு 9 ஓட்டையை கொடுத்துருக்காரு உடம்புல. ஆனால் அந்த காற்று நம்மளை விட்டு போகலை. போகுது வருது, போகுது வருது, இப்படியே போயின்னு இருக்கு. ஒரு நாள் போயிட்டு வரமாட்டேங்குது, இல்லை உள்ளே போயிட்டு வெளியில் வரல, 2ல் ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ உள்ளே இருக்கிறது யார்? இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர், ஒவ்வொருத்தருக்கு ஒரு படிப்பு, பதவி, புகழ், அந்தஸ்து, வசதி, வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஏதோ யாருக்குமே அந்த உள்ள காற்று இல்லாமல் போச்சு திடீர்னு வச்சுங்களேன். நம்ம எல்லாருக்கும் ஒரே பேர் தான், இன்னும் தானே? தனித்தனியாக பேர்லாம் கிடையாது. யார் போனாலும் சரி, அவர் தூக்கி வெளியில் போட்டு பார்த்தோன்னு சொல்லுவான். அவர் மதிப்புக்குரிய மகாராஜான்னு அவர் சொல்ல மாட்டான், தூக்கி போடு. அந்த பேர் நான் சொல்லலை, சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அப்போ நம்மளுக்கும் அந்த உள்ளே இருக்கிறது வெளியில் போயிடுச்சுன்னா நம்மளுக்கும் அதான் பேர். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிறது யார், நம்மளை இயக்கிறது யாருன்னு தான் நம்ம யோசிக்கணும். இப்போ என்ன, இந்த கடவுள் எப்படி இருப்பார்னா காற்றா இருப்பார். காற்று தான் கடவுள்னு வச்சுக்கோம். கடவுளை நம்ம பார்த்ததே இல்லைன்னா பார்க்க முடியாது, உணர முடியும். காற்று அடிச்சதுன்னா அப்பா நல்லா காற்று அடிக்குதுன்னு உணர தான் முடியும். கடவுளையும் உணர தான் முடியும், பார்க்க முடியாது. பார்க்கணும்னா நம்ம போன ஒரு பாட்டு பார்க்கலாம், இங்கேருந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவர் இறங்கி வந்து உனக்கு காட்சி கொடுக்குற இடம் இது இல்லை இல்லையா? அப்போ நம்ம அது மாதிரி தீவிரமான சிந்தனையெல்லாம் போகணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவரோட வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து எனக்கு கடவுளை இப்போவே நீ காட்டியே ஆகணும், அப்போ தான் நான் அவனை நம்புவேன்னாராம். இது என்ன பிரமாதம், காட்டுறவான்னு கூட்டின்னு குளத்தில் கூட்டின்னு போயிட்டு உள்ளே வச்சு அழுத்திருக்காரு. அழுத்தினே இருந்திருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் உள்ளே பார்த்து திணறிட்டாரான். என்னப்பா கடவுள் வர்ற நேரம் பார்த்து நீ வெளியில் வந்துட்ட, அவ்வளோதான் அவன் பசு, இனிமேல் உனக்கு வாய்ப்பு கிடையாது, போயிட்டு வந்துட்டாரான். உண்மை தான், பொறுத்து இருக்கணும். கடவுள் வந்து நம்ம அடையணும்னா, கடவுள் வந்து அடையிறதுக்கு முன்னால் நாம் நம்மளை தயார் பண்ணிக்கணும். என்ன, நெய் தான் கடவுள்னு வச்சுங்களேன். பசுமாட்டை பற்றியே பேசுவோம். நெய் தான் கடவுள் கடைசியாக வச்சுக்கோம். நெய்யை நீங்கள் பார்க்கணுன்னு என்ன பண்ணணும்? முதல்ல பால் சுத்தமான பாத்திரத்தில் வாங்கணும். பாலை வாங்கி ஒரு அழுக்கான இது சுத்தம் பண்ணாத பாத்திரத்தில் வாங்கினீங்கன்னா அங்கேயே அது முடிஞ்சு போச்சு. அதாவது நம்ம இருக்கிற இடம் நல்ல இடமா இருக்கணுன்றது அர்த்தம். அது நம்ம எந்த இடத்துல வசிக்கிறோமோ, எந்த இடத்துல வாழறோமோ அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அதாவது பால் வாங்க பாத்திரம் ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருந்தாலும் பால் வாங்க போகும்போது ஒரு தடவை அலம்பிட்டு நீங்கள் வாங்கலைன்னா அது சின்னதாக ஏதாவது இருந்தால் கூட 10 நிமிஷத்தில் இந்த பால் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் யாருக்கும் பயன்படாது. அப்போது அந்த பாத்திரம் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வாழற இடம், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் பாத்திரம்னு சொல்லுவோம்ல, அந்த பாத்திரம் முக்கியம். அந்த மாதிரி நம்ம பாலாக மாறணும். மாறினா 10 மாறினா அடுப்பில் ஏற்றுவாங்க. அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிக்க விடுவாங்க. பொறுத்துக்கணும்.
கொதித்து வச்சோன்னே விட்டுற மாட்டாங்க, திருப்பி ஆற வைப்பாங்க. ஆறுற வரைக்கும் பொறுத்துக்கணும். அதோடு இல்லாமல் அப்புறம் உரமோர் விடுவாங்க, அதுலேருந்து தயிராக மாறுற வரைக்கும் பொறுத்துக்கணும். தயிரான பிற்பாடு உடனே திருப்பி போட்டு மற்ற போட்டு கடைவாங்க, பொறுத்துக்கணும். அப்புறம் உருண்டு திரண்டு ஒரு ஓரமாக போவோம் வெண்ணையா. சரி அப்பாடா தப்பிச்சிட்டோன்னு சொன்னால் திருப்பி அடுவல் போடுவாங்க, காய்ச்சுவாங்க. போனது போக மிச்சம் நெய்யாக வரும். அப்போ நீங்கள் நெய்யை பார்க்கணும்னா நாம் சுத்தமான பாத்திரத்தில் பாலாக கலந்து கொதிக்க வைக்கப்பட்டு கொதிப்பு இருந்தால் அடங்கி திருப்பி உறைஞ்சி திருப்பி கடைஞ்சி திருப்பி சூடு பண்ணால் தான் நெய்யாக மாறும். இதுக்கு நமக்கு ஆயுசு பத்துமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம டெய்லி ஏந்துக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், சண்டை போடுறோம், டிவி பார்க்குறோம். இதுதான் இதில் ரெகுலர் லைஃப். இதிலேருந்து நமக்கான லைஃப்னு ஒன்று எடுத்து அதை நம்ம அந்த வழியில் போகிறோமா? இப்போ பாலாக இருக்குமா, நம்ம தயிராக இருக்குமா, வெண்ணெயாக இருக்குமா, திரிஞ்சு போன பாலாக இருக்குமான்னு யோசித்து பார்த்தோம்னா தெரியும் நம்ம எந்த நிலைமையில் இருக்கணும். சுய சோதனைக்கெல்லாம் யாரும் போகிறதில்ல. இப்போ அடுத்தவங்கள்ட்ட குறை சொல்லுவாங்க, இவன் குளிச்சிருக்க மாட்டான், அடுத்தவனை பார்த்து இவன் குளிக்கலேம்பான். அப்படி தான் இப்படி போயின்னு இருக்கு. அது இல்லாமல் நம்ம சுய சோதனைக்கு போக ஆரம்பித்தோம்னா நமக்கு நிறைய தெளிவு கிடைக்கும். இப்போ கோயிலுக்கு வரோம், ஆன்மாக்கெல்லாம் ஒன்று சேரணும். இவ்வளோ பேர் இருக்கோம்னா எல்லா உள்ளேயும் கடவுள் இருக்கார். இதே பிள்ளையார் தான் இருக்காருன்னு வச்சுக்கோம். இப்போ இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம், எல்லார்ட்டையும் பிள்ளையார் தான் இருக்கார். அவர் உள்ளே இருக்கிறதுனால தான் நமக்கு பேர். சிவம் சக்தின்னு 2 வார்த்தை எடுத்துங்க. சிவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சா போட்டு மேலே ஒரு கொம்பு இருக்கும், பக்கத்தில் வா போட்டு இம் போட்டிருக்கும். அந்த கொம்பு தான், அந்த கொக்கி தான் கடவுள். சக்தின்னு எடுத்திங்கன்னா இக்கில் இருக்கிற புள்ளி தான் கடவுள். என்ன 2 எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும்? சிவம்ன்ற இடத்துல கொம்பு எடுத்துகிட்டு பாருங்கள், வெளியில் சொல்ல வேண்டாம், என்னென்னு படிப்பீங்க. அதை சிவமில் கொம்பு எடுத்தாச்சுன்னா சவம்னு மாறிடும். கடவுள் இருந்தால் தான் அது பேர். அதேமாதிரி சக்தியில் புள்ளி எடுத்துட்டிங்கன்னா சகதின்னு மாறிடும், சேராயிடும், தேர மாட்டோம் நம்ம. அப்போ கடவுளுங்கிறது என்ன பெருசாக இல்லை, ஒரு சின்ன புள்ளியாக இருப்பார், இல்லை நம்மளை தூக்கி ஒரு தொக்கியாக இருப்பார். அப்போ நாம் அதை பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்திக்கணுன்னா பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், உணர்ந்தால் மட்டும் போதும். நம்ம வீடுகளில் வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்பா தாத்தா பாட்டி இருக்காங்க, உங்கள்கிட்ட நிறையா வசதி இருக்குது. அவங்களுக்கு ஒரு ரூமை கட்டி ஏசியை போட்டு பெரிய காட்டு போட்டு டிவி போட்டு சர்வெண்ட்டெல்லாம் 4 பேர் விட்டு எல்லாம் தேவையாக இருந்தாலும் எல்லாம் உள்ளே இருக்குன்னு நீங்கள் வச்சு வைக்கிறீங்க. ஆனாலும் நான் சந்தோஷப்படுவாங்களான்னா படமாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு தடவை அவங்கள போய் பார்த்துட்டு வருவீங்க. என்ன பண்ணுறீங்க அப்பா பாட்டி நல்லா இருக்கியா, தாத்தா நல்லா இருக்கியா அப்படின்னு நம்ம போய் பேசிட்டு வரோம்னா சந்தோஷப்படுவாங்க. அடுத்த நாள் அந்த நேரம் எப்போ வரும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இடைப்பட்ட நேரம்லாம் அவங்க 23 மணி நேரம் 55 நிமிஷம் அவங்களுக்கு வேஸ்ட்டு. நாளைக்கு பேரனோ பேத்தியோ இல்லை பிள்ளையோ மருமகளோ எந்த நேரம் நம்மள்கிட்ட பேசுவாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு சந்தோஷம் எல்லாமே நீங்கள் போய் பார்க்குற அந்த 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ அதில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த எந்த விதமான வசதியிலையும் அவங்களுக்கு இருக்காது, சந்தோஷப்பட மாட்டாங்க இல்லையா? சாதாரண மனிதர்களுக்கே அப்படின்னா, ஏன்னா அவங்களால தான் நம்ம வந்திருக்கோம், அவங்கள படிக்க வச்சு தான் படிச்சிருக்கோம், அவங்க வழிகாட்டி தான் வாழறோம். இன்றைக்கி நம்ம வசதியாக வாழ்ந்தோன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க போட்ட பிச்சை, ஈன்னா கொடுத்த சொத்தாக கொடுத்த நான் சம்பாரிச்சேன்னு சொல்லிக்கலாம், அதுக்கும் அவங்க தான் காரணி. அப்போ அடிப்படையாக இருக்கவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே பிள்ளையார் உட்காந்துருக்காரா, அந்த பிள்ளையாருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எத்தனை பேர் டெய்லி நம்மளை பார்த்தாங்க அப்படின்னு அவர் கவுண்ட் பண்ணுவார். நீ வரும்போது குழக்கட்டை கொண்டு வந்தியா, மாம்பழம் கொண்டு வந்தியா, அதெல்லாம் கேட்க மாட்டார். என்னை பார்த்தியா, அவ்வளோதான் அவர் கேள்வி. அப்போ என்ன பண்ணோம்? அவர் நல்ல ஜரூராக இருக்கணும்னா, பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா அவர் கையில் இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா தேவை நம்மளுக்கு இருக்குங்கும்போது நம்ம தான் நேராக போகணும். தினந்தோறும் காலையில் எழுந்திருந்தோமே, ஏதோ காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே ஏதாவது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நிச்சயமாக அவரை போய் ஒரே ஒரு ஹாய் பாய் அது கூட போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அவரை போய் பார்த்துட்டு பிள்ளையாரே நல்லா இருக்கு, அங்கே போய் ஊருக்கு கதையெல்லாம் புலம்புறது, எனக்கு அதை செஞ்சியா இதை கூடு அதை கூடுன்னு போயிட்டு கேட்டுக்கூடாது, கேட்க வேண்டாம். ஏன்னா இந்த கேட்கக்கூடாதுன்றதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நமக்குன்னு என்ன விதிச்சிருக்கோ, நம்ம பிறக்கும் போதே நமக்கு ஜாதகம் எழுதிட்டாங்க, இந்த வயசில் அவனுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், இன்றைக்கி ராஜ வெகுமானம், இன்றைக்கி செருப்படி, நாளைக்கு வழக்கமர்த்தடி, நாளைக்கு இங்கே அவங்களுக்கு கோடி ரூபாய் கொடுப்பாங்கன்னு என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் கிடைக்கும், அது மாறாது. ஆனால் அதுக்காக கிடைக்கும் போது சந்தோஷப்பட வேண்டாம்,
கிடைக்காத போது வருத்தம் பட வேண்டாம். இந்த மாதிரி மனோநிலைமைக்கு நம்ம போகணும். ஏன்னா நம்மளுடைய எந்த பிரச்சனைக்கும் இன்னொருத்தர் காரணம் கிடையாது. நாம் என்ன பண்ணிட்டு வந்தோமோ அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இங்கே நமக்கு கிடைக்கும். போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணிட்டு வந்தோமோ அதை தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிப்போம். நிறைய பேருக்கு வந்து இந்த போன ஜென்மம் இந்த ஜென்மத்தில் வந்து பெருசாக விருப்பம் இருக்காது, நம்பிக்கை இருக்காது. இதெல்லாம் எப்படியா நம்ம நம்புறது? அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ இந்த ஊரில் பிரசவம் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஊர் இருக்கணும், ஒரு இடம். பொதுவாக இங்கே தாங்க டெலிவரி நடக்கும், எல்லாருக்கும் இங்கே தான் டெலிவரி ஆகும், எல்லோரும் இங்கே தான் வந்து பிள்ளை பற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்கணும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, இல்லையா? இங்கே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து பிறக்கும் போதே வந்து ஹைடெக் ஹாஸ்பிட்டலில் பிறக்குது, ஒன்று மீடியம் ஹாஸ்பிட்டலில் பிறக்குது, ஒன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்குது, ஒன்று அம்மா வீட்டில் பிறகுது, ஒன்று வீட்டில் பிறகுது, ஒன்று ரோட்டில் பிறகுது, ஒன்று சாக்கடையில் பிறகுது. பிறப்பில் வந்து வித்தியாசம் இருக்குது. ஏன் இருக்குன்னா அவங்க ஏற்கனவே என்ன கவுண்ட் பண்ணிட்டு வராங்களோ அதை இங்கே அனுபவிக்கணும்னு. உண்மைன்னா சுகவாசியாக இருக்கிறவங்க சுகத்தை அனுபவிக்க பிறந்தவங்க அங்கே பிறகுறாங்க, கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியவங்க கீழே பிறக்கிறாங்க. மாற்றங்களை வந்து நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம். இதுதான் உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பேருக்கு வந்து பிறந்தோடனே அம்மா இல்லாமல் போகுது, இல்லையா? இது அம்மா மடி இல்லாமல் இருக்காங்க, ஒரு தூளி இல்லாமல் இருக்காங்க, அப்படியே ரோட்டில் எவ்வளோ இருக்குது, தங்க தொட்டில் எவ்வளோ இருக்குது. ஏன் அந்த வித்தியாசம்லாம் வருது? அவங்க பிறக்கும்போது எந்த பாவம் பண்ணலையே. பிறந்த குழந்தை அது என்ன பாவம் பண்ணியிருக்கோம்? பிறந்தோடனே தான் பாவம் பண்ணியிருக்கோமாண்ணா? அப்போ ஒன்று தங்க தொட்டியில் இருக்குது, ஒன்று வெள்ளி தொட்டியில் இருக்குது, ஒன்று மரத்தொட்டியில் இருக்குது, ஒன்று அம்மா தூளியில் இருக்குது, ஒன்று தூளி இல்லாமல் இருக்குது, ஒன்று அம்மாவே இல்லாமல் இருக்குது, அனாதையாக இருக்குது. அப்போ பிறக்கும்போதே இவ்வளோ வித்தியாசம் வருதில்ல. அப்போது நம்ம யோசித்து பார்த்தோம்னா இல்லை, இதுக்கு முன்னாடி நமக்கு ஏதோ ஒரு கவுண்ட் இருக்குது. இந்த நாட்டில் சம்பாரித்து அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறோம், அது அந்த நாட்டில் போய் செலவு பண்ணும்போது இருக்கிற வரைக்கும் தான், முடிஞ்ச உடனே ஏற்றி அனுப்பிடுவான். கிளம்புப்பா, நீ உன் இடத்துக்கு போ, இங்கே உனக்கு வேலை முடிஞ்சு போச்சு, உங்கள்கிட்ட எதுவும் காசு பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறாங்கல்ல. அந்த மாதிரி நாம் என்ன புண்ணிய பாவம் போட்டு வந்திருக்கோமோ அது செலவாகிற வரைக்கும் தான் நமக்கு. இங்கே எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், கடைசி தேதி தெரியாது. தெரிஞ்சால் வாழ முடியாது, தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆனால் எல்லாருக்கும் உண்டு, என்றைக்கு வேணால் இருக்கலாம், எப்போ வேணால் இருக்கலாம். நம்ம நம்பி வாழறோம். இன்றைக்கி படுத்து தூங்குகிறோம், நாளைக்கு காலையில் எழுந்திருப்போம், நான் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். எந்த நம்பிக்கையிலடப்பா சொல்கிறேன்? எழுந்தால் தானே போச்சு, எழுந்திருக்கலாம். என்ன பண்ணுறதுன்னா நம்புகிறோம், நம்ம வாழ்வோம், இன்னொரு 10 வருஷம் வாழ்வோம், ஒன்றும் குறை வராது. அப்போ நம்பிக்கையை இவங்க வைக்கிறாங்கல்ல, அந்த நம்பிக்கையை நம்மளை யார் வழி நடத்தியிருக்கா, நம்மளை யார் இங்கே கொண்டு வந்தா, நம்மளை யார் காப்பாற்றுறா அப்படிங்கிறதுல ஒரு தொடர்பு இருக்கணும். அதுதான் வந்து வாழ்க்கை முறையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். சாப்பிட்றோம், சம்பாதிக்கிறோம், தூங்குகிறோம், இது ஒரு விதம். மனுஷ வாழ்க்கையில் வந்து 3 விதம் இருக்குது. மனிதனாக பிறந்து மிருகமாக தாழும் நிலை ஒன்று, மனிதனாக பிறந்து மனிதனாக வாழும் நிலை 2, மனிதனாக பிறந்து தெய்வமாக உயரும் நிலை 3. இப்போ நாம் எதில் வாழறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாமெல்லாம் எப்படி வாழறோம் அப்படின்னு கேட்டால், முதல்ல எல்லாம் இருக்கும் மனுஷனாக பிறந்திருக்கோம், மிருகமாக வாழ்ந்துட்டுருக்கோம். மனுஷனாகவே வாழலை, மிருகமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், மிருகத்தோட குணம் என்னென்னா, பசிச்சதுன்னா எழுந்து போகும், அடிக்கும், சாப்பிடும், அது போகிறத பற்றி கவலைப்படாது. எது செத்தா அதுக்கு என்ன, அதுக்கு பசி தீரணும், சாப்பிடும், அப்படியே போட்டு வந்துடும். இதுதான் வந்து அது அடுத்த உயிரினங்களுக்கு கொடுக்காது. அது வந்து அதுகிட்ட முறிச்சு சண்டை போட்டுன்னு போகும். இதுதான் வந்து அதோட குணம், இல்லையா? இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நாம் போய் சம்பாதிக்கிறோம், அதை வீட்டில் வச்சு பூட்டிக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் பசியில் கிடந்தால் கூட ஒன்றும் கொடுக்க மாட்டோம். என்ன அதெல்லாம் இல்லையேப்பா, ஏன்னா நமக்கு நாளைக்கு வேணும்னு நினச்சிப்போம். நாளைக்கு நம்மளே இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் ஓகே அப்படின்னு நினச்சா கூட அடிப்படையாக தவறு. இந்த பகிர்ந்துள்ளல், அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இந்த வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுக்குற மாதிரி இதெல்லாம் இப்போ இல்லை, யாருக்கும் உணர்வுகள் இல்லை. அப்போ நம்ம எப்படி வாழறோம்? மிருகமாக தான் வாழறோம். அப்போ நமக்கு புத்தி எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். நம்ம அதிலேருந்து மாறணும்னா மனிதன் வந்து மனுஷனாக வாழறதுக்கு முயற்சி பண்ணோம். நம்ம தெய்வமாக போக வேண்டாம். இப்போ சங்கராச்சாரியா இருந்தார், பெரியவர். அவர் வந்து எல்லாரும் பெரியவான்னு கும்பிட்றாங்க, சாமியாகவே பார்க்குறாங்கன்னா, அவர் மனுஷனாக பிறந்து தெய்வமாக உயர்ந்துட்டார். என்ன, நம்ம அவ்வளோ தூரம் பார்க்க வேண்டாம். மனுஷனாக பிறந்திருக்கோம், மனுஷனாவது வாழணும், இல்லையா? மனிதன் என்ன அர்த்தம்? மனத்தை ஆள்பவதனால் மனிதன்னு பேர். மனசு இருக்கணும், அதில் தப்புன்னு பட்டுதுன்னா அதை மாற்றிக்கணும்.
புத்தியும் மனசும் சண்டை போட்டுனே இருக்கும். புத்தி ஒன்று சொல்லும், இது நல்லது, இது கெட்டது, இது செய்யாத செய்யின்னு சொல்லும். மனசு வந்து விரும்பிகிட்டே இருக்கும், இது செய், இது வேணும் வேணும்னு ஆசைப்பட்டுனே இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் போராட்டம் நடக்கும். யார் அதிகமாக ஜெயிப்பான்னா மனசு தான் ஜெயிக்கும், புத்தி ஜெயிக்காது, விதி. அப்போ இது வேண்டா விஷயத்தையும் செஞ்சுட்டே இருப்போம். ஏன்னா அந்த நேரத்துக்கு அது தேவை. ஒரு சக்கரை வியாதி, ஏதோ ஒரு ஸ்வீட்டை பார்த்தோன்னே நாக்கு ஊறும், சாப்பிட்டே ஒன்று ஆசைப்படும். இல்லை வேணாம்ப்பா, ஏற்கனவே 350 இருக்குது வேண்டாம் அப்படின்னு புத்தி சொல்லும். ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் முதலே சாப்பிட்டா 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டாலும் 5 பீஸ் சாப்பிட்டுட்டு அடுத்த நாளைக்கு ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க. கஷ்டம் யாருக்கு? அப்போ என்ன பண்ணோன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனசை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கணும். நம்ம உடம்புல வந்து எல்லா பார்ட்டும் இருக்குது. என்ன மனசு எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு பார்ட்டு உள்ளே இல்லை. என்ன இதயமும் இருக்குது. ஆனால் மனசு இருக்கான்னா, உனக்கு மனசு இருக்காப்பான்னு கேட்குறோம். அது வந்து கடவுள் நமக்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கிற வரைக்கும் தான் அந்த மனசு இருக்கும். அவர் போனோடனே அது நம்மள்கிட்ட இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும், அந்த மனசை ஆளணும். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போனால் எல்லாருமே பார்த்தா நல்லா தீபாவளி நேரத்தில் அப்படியே கண்ணை மூடின்னு இருப்பாங்க. இங்கேருந்து எதுக்கு போனீங்க? சுவாமி பார்க்க தானே போனோம். அங்கே போய் கிட்ட முண்டி அடித்து முன்னாடி போய் நின்று அவரை பார்க்க மாட்டேன், கண்ணை மூடினா அது யார் தப்பு? பார்த்து வச்சுக்கணும், எக்ஸ்ரே பண்ணி வச்சுங்க. வீட்டில் போய் கண்ணை மூடுங்க. வீட்டில் போய் கண்ணை மூடினா கோயிலில் பார்த்த பிள்ளையார் தெரிவார். கோயிலேருந்து கண்ணை மூடினா விதி. இங்கேருந்து வந்து திருப்பதிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க குடும்பத்தோடு எல்லாரும். வீட்டை மட்டும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை விட்டு போயிருப்பாங்க. எல்லாம் கிட்டக்க போனோன்னா எல்லோரும் நினச்சிப்பாங்க, அப்பா அவன் மட்டும் வரலப்பா, பாவம் அவன் வீட்டிலே இருக்கான் அப்படின்ட்டு. அங்கே பெருமாள்கிட்ட போய் பார்க்குற அந்த செகண்டை இவனை நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்க நினச்சிப்பான், எல்லோரும் இத்தனை நேரம் பெருமாளை பார்த்துருப்பாங்க இல்லைன்னா அவன் பெருமாள் அங்கேருந்து பார்த்துருவான். போனவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னென்னு கேட்டால் தலையெழுத்து. எல்லாம் கிடைச்சாலுமே அதை நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம யோசித்து காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே நடக்கிற விஷயம், நம்ம லைஃப்பில் நம்ம எதெல்லாம் மூவ் பண்ணுறோம், இது நல்லதா கெட்டதா. ஏன்னா நல்லது கெட்டதெல்லாம் அவர்கிட்ட போயிட்டு தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருப்பிக்கும். நீங்கள் கோயிலில் போயிட்டு எதுவும் பண்ணலைன்னாலும் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வரும், புத்தி நல்லா வேலை செய்யும், மனசு ஒழுங்காக இருக்கும், குழப்பம் இல்லாமல் போயின்னு இருக்கும். அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் தெளிவாக போயின்னு இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், தினப்படி கோவிலுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம வச்சுக்கணும். அப்போ நம்ம அங்கே போய் உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தியான பயிற்சி பண்ணுறது. யோகாலாம் இப்போல்லாம் யோகாவில் அப்படிலாம் சொல்லவில்லை. நம்ம ஒழுங்காக ஆக்டிவாக வேலை பார்த்தாலே புதுசாக எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். அதெல்லாம் செய்யாதனால இப்போது யோகா பண்ணு, இதுக்கு போ, எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போகலாம் சொல்லிட்டு இருக்கோம். அது அவசியம் இல்லை. நம்ம நேராக உட்காரணும். நேராக யாருக்கும் உட்கார தெரியாது, கீழே உட்கார தெரியாது, கீழே உட்காந்து சாப்பிட தெரியாது. இப்போ உட்காரும் போது இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. நேராக உட்காரணும், நேராக நிற்கணும், நேராக நடக்கணுன்ற விஷயம்லாம் குறைஞ்சி போச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 120 வயசு வரைக்கும் கெட்டு பார்க்காத ஒரு மிஷின் இது. நம்ம உடம்பு வந்து 120 வருஷம், குறைஞ்சபட்சம் 100 வருஷம் வச்சுங்க. 100 வருஷத்துக்கு வந்து ரிப்பேரே வராது. அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் தான். நீ எதை போட்டாலும் சரிக்கும். நீ இதெல்லாம் பண்ணணுன்னா அந்த மிஷினை பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லையா? பாதுகாப்பாக வச்சுருந்தா தான் 100 வருஷம் வேலை செய்யும். நம்ம வச்சுக்கிறது இல்லையா? ஃபாஸ்ட் ஃபுட்டு, கண்ணாப்பண்ணான்னு படுக்கிறது, எப்போ வேணாலும் தூங்குறது, எப்போ வேணாலும் எழுந்துக்கிறது, ஒரு வரமுறையே நம்ம இல்லாமல் போகும்போது உடம்பு நீங்கள் சொல்கிறது கேட்காது, அது சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். அப்போ நம்ம இதெல்லாம் ஆரோக்கியம் போய் கடையில் போய் ஒரு 5000 ரூபாய்க்கு ஆரோக்கியம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி பிறந்துன்னு வரோம், எப்படி வளர்ந்துன்னு வரோம், என்ன சாப்பிட்றோம், எதை வேணாலும் சாப்பிட்லாம். நேரத்துக்கு சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும். கிடைக்குதுன்னு வச்சு சாப்பிடக்கூடாது. எப்போ கிடைச்சாலும் சாப்பிட்றது இதெல்லாம் நமக்கு உள்ளே ஆகாது. இப்போ உடம்புக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கொடுத்து, அதுக்கு தேவையான ஆக்டிவான வேலையை கொடுத்து, அதுக்கு தேவையான ரெஸ்ட்டும் கொடுத்துட்டோம்னா அந்த மாதிரி ஒரு மிஷினே கிடையாது. என்ன இந்த மாதிரி ஒரு மிஷினை வந்து உலகத்தில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மிஷின். ஆனால் அது ஃபஸ்ட்டில் கெடுக்கிறது யாருன்னா நம்ம தான். உட்காரதுலேருந்து படுக்கிறதுலேருந்து, ஒரு சேரில் உட்காருனா சேர்னா பொசிஷன் வச்சுருக்காங்க, இப்படி தான் உட்காரணுன்னு. அதில் கால் நீட்டு சாஞ்சில் உட்காருனா அதுக்கு பேர் சேர் இல்லை. அது மாதிரி நடக்கணும்னா நேராக நடக்கணும். நம்ம கீழே இது மாதிரி உட்காரணும்னா இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். முதுகு தண்டு வந்து நேராக இருக்கணும். அது அப்படியே சுத்தமாக அப்படியே படுக்காத குறையாக உட்காந்துருந்து அப்படி படுத்தாங்கன்னா அப்புறம் எல்லாமே ஃபால்ட்டாக தான் இருக்கும். அப்போ எல்லா பிரச்சனைக்கும் நாம் தான் காரணமாக இருக்கணும். அந்த கோயிலுக்கு வந்து போகிறதுல என்னென்னு கேட்டால் இதெல்லாம் அவங்கள்ட்ட மாறணும். கோயிலில் போய் உட்காந்தா நம்ம நேராக உட்காரணும், சிந்தனை பண்ணணும். ஏதாவது தியானம் பண்ணணுன்னா பெருசாக போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அதுக்கு பயிற்சிக்கு போய் ஒரு வருஷம் நாங்கள் கஷ்டப்படணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. எதையுமே நினைக்காம இருந்தால் அதுக்கு பேர் தியானம். எதையுமே நினைக்காமே நம்ம இருந்து ஒரு நிமிஷம் உட்காந்துருக்கோம்னா அதுதான் தியானம். எதையுமே நினைக்காமல் இருக்கணும்னா எதையா ஒன்று நினைக்கணும். இப்போ நம்ம ஒரு நிமிஷம்
கண்ணை மூடி யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் மனசு ஃபுல்லாக பலவிதமான சிந்தனை வரும். இங்கே உட்காந்துட்டே இருப்போம், திருச்சிக்கு போவோம், கும்பகோணம் போவோம், கோயம்புத்தூர் போவோம், எல்லா ஊருக்கு போய்ட்டு வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம 100 விஷயத்தை நினச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம மனசுங்கிற கண்ணாடி 100 பீஸா உடஞ்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம மனசுங்கிற கண்ணாடி 100 பீஸா உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ சாதாரணமாக ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை 100 நடுவில் ஒரு கல்லை விட்டு அடிச்சு 100 பீஸா உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்க. அதில் முகத்தை போய் பார்த்தா என்ன தெரியும்? நிறைய கண், நிறையா மூக்கு, நிறையா வாயிலாம் தெரியும். ஆனால் ஒன்று கூட ஒழுங்காக தெரியாது. அந்த மாதிரி நம்ம பலவிதமான சிந்தனையோடு இருக்கக்கூடிய மனசும் ஒருநிலைப்படாது. எப்படி இந்த உடஞ்சி போன கண்ணாடியில் உங்கள் முகம் முழுசாக நல்லா தெரியாதோ அந்த மாதிரி உடஞ்சி போன மனசாட நீங்கள் வச்சு நிற்கும்போது அது சாப்பாடோ சமையலோ சாமி கும்பிட்றதோ வீட்டுக்கார்ட்ட பேசுகிறதோ எதுவுமே உருப்படாது. எல்லாமே உடஞ்சி சுக்குநூறாக தான் போய் நிற்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த கண்ணாடியை உடையாமல் பார்த்துக்கணும். முழு கண்ணாடியாக இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? 100 சிந்தனையை ஒரு சிந்தனையாக மாற்றணும். உடனே மாற்ற முடியாது. 100லேருந்து 99, 98, ஒன்று ஒன்றா குறைச்சின்னு வரணும். 100 நாளில் மாற்றிட முடியும். 100 நாளில் ஒரே சிந்தனையில் நம்மளை கொண்டு வரதுக்கு நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்போ தப்பு தப்பு, நீ வா வா வா, அதை மறந்துடுன்னு சொல்லி மாறி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர முடியும். அப்படி நம்ம ஒரு சிந்தனைக்கு வந்துட்டோம்னா அப்படி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அங்கே தான் மந்திரம் நமக்கு வேலை செய்யும். மந்திரம் அப்படின்னா எந்த மந்திரன்ற அவசியம் இல்லை. ஓம் கம் கணபதையே நமஹா, இல்லை ஓம்னு சொல்லலாம். ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவ, ஓம் சக்தி, சரணமய்யப்பா. உங்களுக்கு என்ன தோணுதோ அது மந்திரம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மந்திரம். உங்களுக்கு எந்த சாமியோ வேணால் இருக்கட்டும். என்ன எந்த சாமியோ எந்த பேரோ எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் உங்கள் மைண்டில் இருக்கும். உங்கள் மனசில் இருக்கிற விஷயம், உங்கள் மைண்டில் இருக்கிற விஷயம் நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் இருக்கணுமே வச்சு வேறு எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. இதை நம்ம முதல் நாள்லேருந்து எதிர்பார்க்க முடியாது. உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்ல என்ன ஆகுன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தியானத்துக்கு உட்காந்து வச்சிங்கன்னா அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். மிச்செல்லாம் மறந்து போய்டும். சினிமா தியேட்டருக்கு போகிறப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் இருக்குன்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தியேட்டரில் போய் உட்காந்துருக்கோம், படம் போகுது, பார்க்குறாங்க. 2.5 மணி நேரமோ 3 மணி நேரமோ என்ன முடிஞ்சு வெளியில் வந்தபோது பார்த்தா பெருசாக மழை பெஞ்சதுன்னா மழை பெஞ்சாலோ இடி அடித்தாலோ குண்டு அடித்தாலோ எதுவுமே தெரிஞ்சிருக்காது. உன் பேர் என்னன்னு கேட்டோட ஒருத்தனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மெய் மறந்து படத்தை பார்த்துன்னு உட்காந்தாங்க. படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது தான் ஆமாம் நம்ம இந்த ஊரில் தான் இருக்கோம், படமா மழை பெஞ்சிருக்குடா, வெள்ளமாக இருக்குது, இடி விழுந்திருக்கு போல இருக்குது, அப்படி எல்லாம் உலகத்தையே மறந்துட்டோம். அந்த உலகத்தையே மறந்த நிலைக்கு நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தியானம். 5 இருக்குது நம்மள்கிட்ட. என்னென்னா கண், காது, மூக்கு, வாய், மெய், மனசு. மொத்தம் உருவமாக 4 இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது, 5 இருக்குது. இந்த 5ஐயும் இப்படி இருக்கும், இப்படி இருக்கிறத இப்படி மாற்றணும், ஒரே ஷார்ப்புக்கு வரணும். அது எப்போ நடக்குதுன்னா டிவி பார்க்கும்போது நடக்குது, சீரியல் பார்க்கும்போது நடக்குது, மேட்ச் பார்க்கும்போது நடக்குது, சினிமா பார்க்கும்போது நடக்குது. இதெல்லாம் எது நம்ம விரும்புகிறோமோ அதை பார்க்கும்போது கண் தனியாக வேலை செய்யலை, காது தனியாக வேலை செய்யலை, மூக்கு தனியாக வேலை செய்யலை, மனசு தனியாக வேலை செய்யலை. அப்போ நீங்கள் ஜெயிக்கிறீங்க. மிச்ச விஷயத்துக்கு வரும்போது எல்லாம் இதில் ஏதாவது ஒன்று இருக்குது. இங்கே தான் பேசினே இருப்போம், திடீர்னு மசாலாவோட வாசனை மூக்கு வேலை செய்யுதுப்பா, அங்கே மசாலாவோட போடுறாங்கப்பா, இல்லை இவங்க ஏதோ வம்பு பேசுகிறாங்க, இந்த காதில் விடும், இல்லை கண்ணில் ஏதாவது ஒரு காட்சி மாற்றி விட்டுரும். அப்போ கண்ணால், காதால், மூக்கால், வாயால், மனசால் நம்ம கெட்டுனே இருப்போம். அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? 5 ஒரே இடத்துக்கு வரணும். 5 ஒரே இடத்துக்கு வர்றதுக்கு வழி மந்திரம். அது எந்த மந்திரமாக வேணால் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் மறக்கணும்னா எதையா ஒன்று நினைக்கணும் இல்லையா? எதையுமே ஒன்று சும்மா உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. அவன் சும்மாவே உட்காந்துருக்கான்பான்னு. சும்மா உட்காந்துருக்குன்னு தான் அவன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது சும்மா இல்லை. எதுவுமே பண்ணாமல் எதையுமே நினைக்காமல் கண்டா தான் சும்மா. அப்போ தியானத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். தியானத்தில் உட்காந்து எல்லாராலும் முடியுமா? மணிக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க. இவர் புத்தர் பார்த்திங்கன்னா தலையில் அவர் தலை ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைலில் இருக்கும். அவருக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னு யாரும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா? புத்தரோட தலையை பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்காது, சுருள் முடியானா இல்லை. அவர் உச்சக்கட்ட தியானத்தில் இருக்கும்போது சூரிய வெளியில் மண்டைக்கு பாதுகாப்பாக வேணும்னு சொல்லிட்டு நத்தைகள்லாம் மேலே ஏறி உட்காந்து தான் 108 நத்தை அவர் தலையில் இருந்து தான் வெயிலில் உயிர் விட்டுருக்கு. அந்த நத்தைகளோட கூட்டம் தான் அவர் தலையில். நான் போய் பார்த்துட்டு வரல, புஸ்தகத்தில் படித்ததை சொல்கிறேன். அப்போ அவர் நத்தைகளோட கூட்டம் தான் அவர் தலையில் இருந்து
அவரை வந்து அந்த வெயிலேருந்து பாதுகாத்ததுன்னு சொன்னால் அவ்வளோ அது ஏறினது நத்தை எவ்வளோ பொறுமையாக ஏறும். 108 நத்தை ஏறி உட்காந்து அது உயிர் விடுற வரைக்கும் அவருக்கு தெரியாமல் அவர் தியானம் பண்ணியிருக்காருன்னா அவர் எத்தனை வருஷம் உட்காந்துருப்பார். இப்போ நம்மளால் அவ்வளோ நேரம்லாம் உட்கார முடியாது. ஒரு 5 நிமிஷம் 1 மணி நேரம் உட்காரலாம். அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டின்னு போனேன். இன்றைக்கி 1 நிமிஷம், நாளைக்கு 2 நிமிஷம் டைம் வச்சுட்டு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்மளாலேயும் 1 மணி நேரம் உட்காந்துருக்க முடியும். என்ன அப்போது நம்ம அந்த 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 இறைநிலையை கூட்டுறது, கனெக்டிவிட்டி நமக்கும் நம்ம மேலேருந்து அனுப்புகிற நம்ம கடவுளுக்குமான தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்த நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். தியானத்திலாம் என்ன கிடையாது, நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. நம்ம நித்தியமாக நம்ம ஒரு தியானம் பண்ணுறோம். தூங்கலைன்னா அடுத்த நாள் உங்களால் வேலை செய்ய முடியாது இல்லையா? ஒரு நாள் நைட்டு தூங்கலைன்னா அடுத்த நாளைக்கு உங்களால் இயல்பாக இருக்க முடியாது. இல்லை ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு பைக் வாங்குகிறோம். ஒரு கார்னால் ஒரு 200 கிலோமீட்டர் ஓடினோடனே வண்டியை நிறுத்திட்டு பேனட் ஓப்பன் பண்ணிவிட்டு காற்று வாங்க விடணும். அது சூடு 600 பாடு ஓட்டிங்கன்னா ஒழுங்காக திருப்பி அடுத்த 200 கிலோமீட்டர் போகும். ஒரு பைக்குனால் ஒரு 100 கிலோமீட்டர் போய் நிறுத்தணும். அதுமாதிரி ரெஸ்ட்டு கொடுக்க வேண்டிய இன்ஜின்லாம் இருக்குது. இந்த இன்ஜினுக்கு வந்து ரெஸ்ட்டே கிடையாது. பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் போயிட்டே இருக்க போகுது. அப்போ அது என்ன கேட்குது, என்னை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, தேவையானதை மட்டும் உள்ளே அனுப்புங்க, தேவையில்லாத உள்ளே அனுப்பாதீங்க. இதுக்கு மட்டும்தான் தேவைப்படுற விஷயங்களே இதுக்கும் தண்டனை. வாய் ஆசைப்பட்டதுக்கு வயிற்றுக்கு தண்டனை. நம்ம சாப்பிட்றதெல்லாம் இது வரைக்கும் தான். அது கோதுமை அல்வா வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நாக்கை தாண்டுற வரைக்கும் தான். நாக்கை தாண்டி போச்சுன்னா அதுக்கு கீழே ஒரே உருவம் தான் பேர், மாறிலாம் வராது. அப்போ நம்ம இங்கே கட்டுப்பாடு வச்சுக்கணும். பசிக்கு தான் உணவு, சாப்பிட்றதுக்காக வாழறதுக்காக சாப்பிட்றது 2 இருக்குது. ஒருத்தருக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வாழ்வான், சாப்பிட்டுட்டே இருப்பான், எதாவது சாப்பிட்டுட்டே இருப்பான், போகிற வரைக்கும் சாப்பிட்ருவான். இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், வாழறதுக்காக சாப்பிடுவான், உயிரோடு இருக்கணும், அதுக்கு சாப்பிட்ணும், அவ்வளோதான். உணவே மருந்து தான். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு. அதுக்காக நீ எதுவும் திங்காதுன்னு சொல்ல போகிறதில்ல, ஒரு அளவு வேணும். நம்ம யோசித்து பார்க்கணும். உள்ளே திணறிட்டா அப்புறம் திணற போகிறது யார்? பிடிச்சி நிறையா சாப்பிட்டோம், 9 மணி 10 மணிக்கு உட்காந்து ஃபுல் கட்டிக்கிட்டோம்னா தூக்கம் வராது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, மாந்தி எடுத்துன்னு கிடப்பேன். ஏன் அவஸ்தைக்கு போகிற? மாயை கட்டுப்படுத்தினா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வேணும். இப்போ இந்த கட்டுப்பாடெல்லாம் எது கொடுக்கும்னா மந்திரம் கொடுக்கும். மந்திரம் வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணோம். மந்திரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோன்னா குளிச்சுட்டு வரணும்பா, உடல் தூய்மை, நம்ம எதையும் நினைக்கக்கூடாது, நமக்கு ஒரு கட்டுப்பாடு, நேராக உட்காந்துருக்கணும், உடம்புக்கான கட்டுப்பாடு. அப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் மறந்து அந்த மந்திரம்னா எந்த மந்திரமோ அதை மட்டும் நீங்கள் நினச்சிட்டே போயிருக்கீங்கன்னா அது 1 நிமிஷமோ 1 மணி நேரமோ எவ்வளோ நேரம் நீங்கள் அது மாதிரி இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு உடம்பு வைப்ரேட்டடாக மாறும். என்னென்னா நீங்கள் அது மாதிரி அமைதியாக இருக்கும்போது தூக்கத்தில் உடம்பு வேலை செய்யுது ஒரு மாதிரி. நாம் விழிப்பு நிலையில் இருக்கும்போதே தூங்கணும். தியானத்தில் இருக்கும்போது முழிச்சுன்னு தான் இருப்போம். முழிச்சுன்னு இருக்கும்போது மூளை வேலை செய்கிறதுக்கும் தூங்கும்போது மூளை வேலை செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்குது. தூங்கும்போது அது சௌரியமாக வேலை செய்யும். நாம் இந்த மாதிரி நிலையில் உட்காந்துட்டு இப்போ படுக்கும்போது நம்ம அப்படி தான் படுத்துருப்போமான்னு கிடையாது, எப்படி வேணாலும் படுத்துருப்போம். அப்போ கூட ஒரு முறை இருக்குது, இப்படி தான் படுக்கணுன்னா அது மாதிரி படுக்கலை. ஆனால் உட்கார்ற பொசிஷனில் உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து மூலமோ கீழேருந்து சக்கரங்கள்லாம் தானே ஆக்டிவேட் ஆகும். உடம்பு ஒரு ஹீட்டு தானே வரும், எல்லா பார்ட்ஸும் ஒழுங்காக வேலை செய்யும். முக்கியமாக மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னா இங்கேருந்தெல்லாம் அந்த மாலுக்கெல்லாம் போனாங்கன்னா அந்த ஐஸ் கட்டி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்களா, அப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா உள்ளே போனோன்னா ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அதுவும் சுற்றி வரும் ஐஸ் தான். இங்கேருந்து நம்ம வேறு நாட்டுக்கு போயிடல, அதே ஊர் தான், ஐஸ் பட்டி வச்சுருக்காங்க. உள்ளே போனால் நமக்கு ஒரு சில்லுன்னு ஃபீல் பண்ணுவோம். அதேமாதிரி வெளியில் வந்தோன்னே ஐயோன்னு ஒரு ஃபீல் பண்ணுவோம். 2 ஃபீலிங் இருக்குது, 2மே பண்ணுவோம். இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வைப்ரேஷன் கோயிலுக்குள்ளே போகும்போது நமக்கு வரணும். அது அப்படியே தான் இருக்கும். நாம் போய் அந்த தொடர்புக்கு போனால் தான் அது நம்மளை தொடும், இல்லைன்னா தொடாது இல்லையா? அப்போ நமக்கு அந்த தொடர்புக்கு நாம் போகணுன்னா நம்ம தயார் பண்ணி வைக்கணும். ஒரு நாளில் தயார் பண்ண முடியாது, ஒவ்வொரு நாளும் நம்ம தயார் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி தயார் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த உடம்பு மனசு எல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம கோயிலுக்கு போகும்போது தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வராது, தேவையில்லாத பேச்சுக்கள் வராது. நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நல்லா இருக்கலாம். நமக்கு கடமை இருக்குது. என்ன கடமைன்னா நம்மளை இந்த உலகத்துக்கு 2 பேர் கொண்டு வந்தாங்க, அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது. நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்தாங்க, வாழ்க்கை துணை ஆணோ பெண்ணோ வந்திருக்காங்க, அவங்களோட ஜாயிண்டடாக போக வேண்டிய கடமை இருக்குது. நம்மளால் கீழே 2 பேர் வந்திருக்காங்க, அடுத்த ஜென்ரேஷன், அவங்களே வழி நடத்த வேண்டிய கடமை இருக்குது. இது வந்து சம்பாரித்து செலவு பண்ணுறதுன்றது ஒரு விதம். நீங்கள் சம்பாரித்து அப்பா அம்மாவுக்கு நான் செலவு பண்ணேன்றதும், சம்பாரித்து நான் வாழ்க்கை துணைக்கு செஞ்சேங்கிறதும்
சம்பாரித்து பிள்ளைங்களுக்கு செலவு பண்ண சேர்த்து வச்சுங்கிறதுலாம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு. ஆனால் அதை தாண்டி நம்ம தாத்தா அப்பாக்கெல்லாம் எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்களோ, அதை பார்த்து அப்பா எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் வாழ்ந்து காமிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்துருப்போம். இதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலை. இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிற இது ஒரு சங்கிலி என்ன, இங்கே எதையும் புதுசாக நம்மளால் கிரியேட் பண்ணலை. நம்ம இருக்கிறத தப்பு சொல்கிறதுக்கு நம்ம ரைட்ஸும் கிடையாது. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்னு சொன்னால் என் முன்னாடி எத்தனையோ தலைமுறை போயிருக்கு. அவங்களாம் என்ன பண்ணிட்டு வந்தாங்களோ, என்ன எழுதி வச்சுருக்காங்களோ, என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். என்ன, நான் எதுவும் புதுசாக எழுதலை, புதுசாக எதுவும் மாற்றவும் கூடாது. கீழே ஒருத்தர் இருந்து சரியில்லைன்னா அவனை சரி பண்ண வேண்டியது என் கடமை. அவனை சரி பண்ணணுன்னா நீ சரியாருன்னு வார்த்தையாக சொன்னால் பத்தாது, நான் வாழணும். நாம் வாழ்ந்தால் தான் அதை பார்த்து அவங்க சரியாக இருப்பாங்க. ஒரு சங்கிலி இருக்குன்னா கழுத்தில் போட்டுக்கிறது, என்ன டிசைனில் ஸ்டார்ட் ஆச்சோ அதே டிசைனில் கடைசி வரைக்கும் போனால் தான் அது பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன் ஒன்று டிஸ்கோ டைப்போ, இல்லைனா கோதுமையா, இல்லை வளையமா, இல்லை ஸ்கொயராக இருக்கா, இல்லை ரெக்டாங்கிளில் வருதா, எப்படி வந்தாலும் ஒரே மாதிரி கடைசி வரைக்கும் வந்தோன்னா அது கரெக்டாக இருக்கும். ஒன்று வளையம், இன்னொன்று ஓவல், இன்னொன்று ரெக்டாங்கிள், இன்னொன்று ஸ்கொயர், இன்னொன்று என்ன டிசைனே தெரியல அப்படின்னு மாறி மாறி இருந்ததுன்னா அது ஏதோ ஒரு நாளைக்கு வேணால் வித்தியாசமாக இருக்குப்பான்னு சொல்லலாமே வச்சு நல்லா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவான். ரெண்டாவது பார்வையில் அவங்களுக்கே அது பிடிக்காது. அப்போ இந்த சனாதன தர்மம்ன்ற வாழ்க்கை முறையில் நாம் ஒரே ஒரு சங்கிலி, ஒரே ஒரு வளையம்தான். நமக்கு மேலே என்ன இருந்ததோ அதே மாடலில் நாமளும் இருக்கணும். நமக்கு கீழே வரவங்களையும் அதே மாடலில் மாற்றி விட்டுட்டு இந்த உலகம் இதே மாதிரி நல்லபடியாக வாழறதுக்கு வழிகாட்டிட்டு நம்ம போகணும். இன்றைக்கி நடக்கிற கொலாப்ஸ் ஃபுல்லாக என்ன கேட்டிங்கன்னா, தானும் வாழ மாட்டான், அடுத்தவனையும் வாழ விட மாட்டான், கீழே இருக்க ஜென்ரேஷனையும் வாழ விட மாட்டான். அப்படி தான் போயின்னு இருக்குது எல்லா இடங்கள்லையும்.